தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44க்கு சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவருடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள். சோதனைகள் பலவற்றை சாதனையாக மாற்றியவர்கள். எல்லா விதத்திலும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க எண்ணுவார்கள். இன்னல்கள் எதுவாயினும் தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய உறுதியான உள்ளம் படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அண்டியவர்களை ஆதரித்து அன்பு காட்டவும் இரக்க குணத்திலும் அவர்களை விட மாற்றார் கிடைப்பது கடினம் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் சீறி எழுவார்கள், உறக்க பேசுவார்கள், செயலாற்றல் மிக்கவர்கள். அவர்களது இயற்கையான குணமே பிடிவாதம்தான். இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டால் எதிரிகள் இல்லாத அமைதியான வாழ்வு அவர்களுக்கு கிட்டும். அவசர பேச்சை தவிர்த்தால் அவர்களுக்கு நன்மைகள் கிட்டும். இவர்களுடைய பொது பலன்கள் படி பார்த்தால் அவருடைய ராசிக்கு ரோகஸ்தானமான 6ஆம் இடத்திற்கும் களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் 4லிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். தற்போது முக்கிய கிரகங்களாக விளங்கும் குரு பகவான் மற்றும் சனி பகவானின் ராசி மாற்றங்கள் சற்று அனுகூலம் குறைந்ததாகவே தென்படுகிறது. இருந்தாலும் ஆன்மீக நாட்டம் கொண்ட உங்களுக்கு எப்பொழுதும் தெய்வ அருள் பக்கபலமாக இருக்கும். தசாபுத்திகள் நல்ல முறையில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் குறையவும் மறையவும் வாய்ப்புண்டு. உங்களது வழக்கமான பணி தொடரும். தார்மீக சிந்தனையுடன் தயாள மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வசதிகள் சுமாராக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் சலிப்பை தரும். வருமானத்திற்கு குறைவிராது. கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி தொழில்கள் சுமாராக இருக்கும். கையை விட்டு போன பணம் திரும்பி வர காலதாமதமாகும். அதிகம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். கவனம் இல்லாவிட்டால் தேவையற்ற சச்சரவுகளை சந்திக்க நேரும். இடையில் புதியதாக சாதிக்கலாம் என்ற எண்ணம் உண்டாகும். இருந்தாலும் பொறுமை தேவை. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த பலன் தராது. பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபாரிகளுக்கு என்று பார்த்தால் எதிர்பார்த்த லாபம் பெற பொறுமையை கடைபிடிக்க வேண்டி வரும். சற்று சலிப்பு இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். பழைய பணத்தை வசூலிப்பதில் தடைகள் ஏற்படலாம். சில விஷயங்களில் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். மறைமுக எதிர்ப்பால் மகிழ்ச்சி குறையும். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியமானதாகும். பழைய பகையை மறந்து சிலரிடம் வியாபார ரீதியான நட்பு பாராட்ட வேண்டி வரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் சில நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள். விட்டு கொடுத்து சுமூகமாக நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு தாமதமாகும். மகிழ்ச்சியான செயல்கள் அவ்வப்போது நடந்து ஓரளவு உற்சாகத்தை தரும். அலுவலக கடனில் வீடு கட்ட எண்ணியிருந்தவர்களுக்கு தள்ளி போகும். தனியார் துறையில் இருப்போருக்கு சிறு முன்னேற்றம் அவ்வப்போது எட்டி பார்க்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவம் போன்ற துறையில் இருப்போருக்கு உயர் அதிகாரியின் பாராட்டை பெற பாடுபட வேண்டியிருக்கும். சக ஊழியரின் ஒத்துழைப்பால் சில பிரச்சனைகளை தீர முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்பத்தில் மறைமுக கசப்புகளை சற்று சரி செய்ய வேண்டி வரும். கணவன் மனைவியிடையே அவ்வப்போது மனஸ்தாபம் எட்டி பார்க்கும். சில நேரங்களில் நல்ல விஷயங்களில் ஒருமனதாக முடிவெடுக்க முடியாதபடி தடுமாறுவீர்கள். வெளித்தோற்றத்திற்கு ஒற்றுமை தெரிந்தாலும் உள்ளுக்குள் சற்று புகைந்து கொண்டே இருக்கும். சுப காரியத்திற்காக கடன் வாங்க நேரலாம். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தாலும் சூழ்நிலை எதிர்பார்த்தபடி இராது. உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். வயதானவர்களுக்கு தற்போது முறையான சிகிச்சை அவசியம். குழந்தைகளை பற்றி ஒரு சில மனக்கவலை தோன்றி மறையும். குடும்பத்துடன் ஆன்மீக பிரயாணம் செய்ய எண்ணினாலும் மிகுந்த சிரமத்திற்கிடையே கைகூடி வரும். பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பார்த்தால் பெண்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அக்கம் பக்கம் அயலாரிடம் எதிலும் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளால் வரவேண்டிய நன்மைகள் தள்ளி போகும். விலையுயர்ந்த பொருள் வாங்க கடன்பட நேரலாம். சில விஷயங்களில் விட்டுக் கொடுக்கும் மனோபாவம் தற்போது குறைவாக காணப்படுவதால் குடும்ப உறவுகளிடையே சில பிரச்சனைகள் தோன்றும். நல்ல எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு உதவி புரிய சென்று பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கைவிட்டு போன பொருளை திரும்ப பெற சற்று போராட வேண்டி வரும். புதிய முயற்சிகள் தள்ளி போவதால் சலிப்படைவீர்கள். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் வாழ்க்கை வசதிகள் சுமாராகவே இருக்கும். ஒரு வாய்ப்பு தேடி வந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கைவிட்டு விலகிச் செல்லும். வெளிநாட்டு பயணத்திற்காக அநேக முறை முயற்சித்து அது தள்ளி போவதால் சலிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வழக்கம் போல் ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் வேகமாக சென்றாலும் குறிப்பிட்ட வெற்றி அடைய பொறுமை காக்க வேண்டி வரலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருந்தாலும் செலவினங்கள் உங்களை எரிச்சலடைய வைக்கும். ஆனால் செல்வாக்கிற்கு குறைவிராது. பல சுபகாரியங்களில் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் கல்வியில் சிறு தடுமாற்றம் இருக்கும். வாகனங்களை கையாள்வதில் தொல்லை ஏற்பட்டு சிக்கலை சந்திக்க நேரலாம். உங்களது புதிய முடிவுகள் பெற்றோரை கவலை கொள்ள வைக்கும். உயர்கல்விக்காக நீங்கள் கூடுதலாக முயற்சிக்க வேண்டி வரலாம். தேடி வரும் வம்புகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது. சிறு சிறு ஆரோக்கிய குறை ஏற்பட்டு கல்வியில் கவனம் குறையும். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் சில விஷயங்களில் கடுமையான முயற்சி தேவைப்படும். உங்கள் செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டி வரலாம். ஏமாற்றங்களை தவிர்க்க விட்டுக் கொடுப்பதே நல்லது. பொது வாழ்க்கையில் எதிர்ப்புகள் சகஜம் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உதவி புரிந்து கைதூக்கிவிட்டவர் கூட தற்போது காணாமல் போக வாய்ப்புண்டு. உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் பாடுபட வேண்டி வரலாம். தற்போது சில விஷயங்களில் மௌனமாக இருப்பதே நன்மை தரும். சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் 25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும், அதன்பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார்.
இந்த நிலையில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் பலர் ஓடி வந்து உதவி புரிவார்கள். தொழில் வாய்ப்புகள் உருவாகி வாழ்வில் முன்னேற்றத்திற்கு துணை புரியும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர நல்லுறவு மேலோங்கி காணப்படும். புதல்வர் புதல்விகளின் வளர்ச்சியையும் அவர்கள் பெரும் புகழையும் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உடல் நலம் சிறந்து விளங்கும். செய்து வரும் தொழிலுக்கு பல வகையிலும் உதவிகள் கிடைக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தடைபட்டு வந்த பிரச்சனைகள் தடைகள் நீங்கி திட்டமிட்டபடி செயல்பட முனைவீர்கள். உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களை வெற்றிகரமாக மேற்கொள்ள சந்தர்ப்பங்கள் கணிந்து வரும். பணப்புழக்கம் சரளமாக இருந்தாலும் செலவுகளும் மீதியாய் காணப்படும். வேற்றுமொழி பேசுவோரால் அனுகூலங்கள் அமையக்கூடும். வாகனங்கள் வாங்கும் அமைப்பு ஜாதகத்தில் வலுவாக உள்ள சிலருக்கு இப்போது சொந்த வாகன யோகம் அமையும். உடல்நலத்தில் சிறிது கவனம் செலுத்த நேரும். பெரும் பாதிப்பு எதுவும் இல்லை என்றாலும் அவ்வப்போது உடல்நலத்தை பேணுவதும் அவசியம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பெரும் லாபங்கள் எதுவும் கிடைக்காவிட்டாலும் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட்டு நிலைத்திருக்கும். பூமி தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு அனுகூலமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு அமையும். தெய்வ தரிசனம் கண்டுவர பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். புகழ்மிக்க பிரபலஸ்தர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்க வாய்ப்புண்டு. சிம்ம ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று அம்மன் ஆலயத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு சக்தி பீடத்திற்கு சென்று எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். மேலும் மற்ற ராசிகளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.